ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ஜனநாயகன் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோக்கு தான் இப்போ நாம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய், ஏவிஎன் ப்ரொடக்ஷன், அனிருத் மியூசிக்கல், டைரக்டட் பை அச்சுவன். ஏய் இந்த கொடியெல்லாம் இருக்கு, வேற லெவலு. நல்லா பத்திச்சு. ஏய் இந்த படம் தான்டா. ஃப்ரம் டுமாரோ 6:30 PM. ஜனநாயகன். ஓகே, ப்ரோமோ பார்த்தாச்சு. உண்மையிலே ப்ரோமோ வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து டைட்டில் டீசருக்கு வந்து பிஜிஎம்மா போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு தான் இது. டைட்டில் டீசர்ல கூட நம்ம இத பார்க்கும்போது இது ஒரு பிஜிஎம் போல இருக்கு. பிஜிஎம் அதனால அதில போடுறாங்க அப்படின்னு நெனச்சா, இது ஒரு தனி பாட்டு போல இருக்கு. சரி, ஓகே, வேற லெவலு தான். அந்த பிஜிஎம்மா அந்த ஒரு லைனா டைட்டில் டீசர்ல கேட்கும்போது இந்த பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபுல் சாங்கு வேற லெவல் தான். லிரிக்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கு. சரி, நாளைக்கு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் இந்த படம் வந்து என்டர்டெயின்மென்ட்டு, அ ஒரு படம், அப்புறம் வந்து ஃபேன்ஸுக்காக இதெல்லாம் தாண்டி விஜய் சார் வந்து அரசியலுக்கு இப்போ ரீசென்ட்டா வந்திருக்காருல்ல, அத மையப்படுத்தியே எழுதுன மாரியே இருக்கு இந்த படம். அதாவது இந்த படத்துல வர கதைகள் அதுவா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து படத்த பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் வந்து இப்பயே தெரியாது. ட்ரெய்லர் கூட நமக்கு இன்னும் விடல. படம் பார்த்தா தான் எப்படி கதை எழுதியிருக்காங்க அதெல்லாம் தெரியும். அ ஆனா வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிளா இருக்கட்டும், இப்போ செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு கிளிம்ப்ஸ், அதாவது டைட்டில் டீசர், இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்டர்டெயின்மென்ட், ஒரு ஃபேன்ஸுக்காக இதெல்லாம் தாண்டி விஜய் சாரோட அரசியல குறித்தே வந்து எல்லாமே இருக்கிற மாரி தான் ஒரு ஃபீலாவே இருக்கு. அ மேபி விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்தனால மேபி எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு எனக்கு தெர்ல. ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அ இந்த ப்ரோமோ வீடியோலயே பார்த்துக்கிட்டீங்கன்னா, அ விஜய் சாருக்கு ஒரு தனி கொடி இந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாரி தான் ஞாபகம் வருது. அ ஓகே, எதுவா இருந்தா என்ன, அ படம் வேற லெவல்ல தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். கன்ஃபார்ம் படத்துக்காக வெயிட் பண்றேன். கன்ஃபார்ம் ஜனநாயகன வந்து தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும். வேற லெவல் வெயிட்டிங்ல இருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு வந்து அ சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் வந்து ஜனநாயகனுக்கு போயே ஆகணும். வேற லெவல். தியேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ணா தான் வேற லெவல். விஜய் சாருக்கு வேற லாஸ்ட் மூவி. வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் விஜய் சார் அரசியலுக்கு வராரு. அது வேற மாரியான ஒரு தொடக்கமா இருக்க போது. பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.